வடசென்னை மத்திய சென்னையில் அதிமுக கூட்டணி கட்சி தோற்றதற்கான காரணம் குறித்து அதிமுக தலைமையில் தற்போது ஆலோசனையானது மேற்கொண்டு வருகின்றனர். வடசென்னை மத்திய சென்னையில் அதிமுக கூட்டணி கட்சி தோற்றதற்கான காரணம் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது அதிமுக மத்திய சென்னை மற்றும் வடசென்னையில் தோற்றதற்கான காரணம் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, இது தொடர்பான விவரம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததற்கான காரணம் குறித்து எடப்பாடி பழனிசாமி அந்தந்த தொகுதி நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இன்று காலை பார்த்தோம்னா வடசென்னை தொகுதி நிர்வாகிகளோடும் அதேபோல மதியம் மத்திய சென்னை தொகுதி நிர்வாகிகளோடும் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இந்த ஆலோசனை தனித்தனியாக இரண்டு தொகுதிகளுக்கும் தனித்தனியாக நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில இந்த இரண்டு தொகுதி நிர்வாகிகளும் பல்வேறு விஷயங்களை இபிஎஸ் இடம் தெரிவித்து இருப்பதாக தகவல்களாக நமக்கு கிடைச்சிருக்குது. வடசென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி வெற்றி பெற்று இருந்தது. அதிமுக கூட்டணியில் ராயபுரம் மனு போட்டியிட்டு இருந்த நிலையில சுமார் 1.5 லட்சம் வாக்குகள் மட்டுமே அவர் பெற்றிருந்தார். அந்த வகையில அந்த தொகுதியில அதிமுக தோல்வியடைந்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்த ஆலோசனை கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் வடசென்னை தொகுதிக்கு வரக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் முக்கியமா பார்த்தோம்னா ஜெயக்குமார், வெங்கடேஷ் பாபு, ராஜேஷ், அதே போல பார்த்தோம் அப்படின்னா மாதாவரமூர்த்தி உள்ளிட்ட பலரும் கூட பங்கேற்று அந்த தோல்விக்கான காரணங்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் பல்வேறு விஷயங்களையும் கூட நிர்வாகிகள் முதல் மாவட்ட செயலாளர்கள் வரை பலரும் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய நிலையில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மீது புகார்கள் தெரிவித்திருப்பதாக நமக்கு தகவல்களாக வருகிறது. முக்கியமா பார்த்தோம்னா வடசென்னை தொகுதியில அதிமுக தோல்வியடைந்ததற்கான காரணமாக நிர்வாகிகள் குறிப்பிடுவது என்ன அப்படின்னா கூட்டணி வலுவாக இல்லை என்பது குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல மோடி, ராகுல் காந்தி என்ற அடிப்படையில் அவர்கள் வாக்களித்து இருப்பதால் அதிமுக தோல்வியடைந்ததற்கான காரணமா அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல பார்த்தோம்னா 2019 அதிமுக வடசென்னை பகுதியில் 19% வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனால் தற்பொழுது 20% வாக்குகள், அதாவது முன்பை விட கூடுதலான வாக்குகளை அதிமுக பெற்றிருந்ததாகவும் நிர்வாகிகள் தரப்புல கூறப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மீதும் புகார் கூறியிருப்பதாக தகவல்களாக நமக்கு கிடைச்சிருக்குது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் பணியை அவர்கள் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் சரியாக செய்யவில்லை என்றும் வேட்பாளர் தேர்தல் பணிக்காக கொடுத்த அந்த தேர்தல் செலவுக்காக கொடுத்த பணத்தை மாவட்ட செயலாளர்கள் முறையாக செலவு செய்யவில்லை என்றும் அந்த பணத்தை அவர்கள் பதுக்கிக் கொண்டதாகவும் கூட நிர்வாகிகள் ஒரு சிலர் மாவட்ட செயலாளர்கள் மீது புகார் கூறியதாக நமக்கு அந்த தகவல்களாக கிடைச்சிருக்குது. அந்த தேர்தல் செலவை சரியாக செய்திருந்தால் அதிமுக வெற்றி அடைந்திருக்கும் என்றும் கூட அவர்கள் குறிப்பிட்டு இருப்பதாகவும் அந்த தேர்தல் செலவுக்காக வேட்பாளர் கொடுத்த அந்த பணத்தை பதுக்கிக் கொண்ட மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு புகாரையும் கூட நிர்வாகிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருப்பதாகவும் கூட நமக்கு அந்த தகவல் என்பது கிடைத்திருக்குது. பல்வேறு விஷயங்களை எல்லாம் கேட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரையும் கூட வழங்கியிருக்கிறார். அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் கூட குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய தேர்தலில் வலுவான கூட்டணியை அமைப்போம், மக்கள் விரும்பக்கூடிய கூட்டணியை அமைப்போம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாம வரக்கூடிய அந்த தேர்தலில் ஒரு சில கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து வெளிவருவாங்க, திமுக கூட்டணி உடையும், திமுக கூட்டணியிலிருந்து ஒரு சிலர் வெளியே வருவார்கள், அவர்களோடு நாம் ஒரு மக்கள் விரும்பக்கூடிய வலுவான கூட்டணியையும் கூட நாம் அமைக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளிடம் பேசியதாக நமக்கு அந்த தகவல்களாக வந்திருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் தற்பொழுதே போராட்டங்களை எல்லாம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் நெருங்க ஒரு சில கட்சிகள் கூட்டணி உடைந்து ஒரு சில கட்சிகள் அதிமுகவோடு இணைந்து மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கூட்டணியை நாம் அமைப்போம் என்றும் கூட அவர் கூட்டத்தில் பேசியதாக நமக்கு அந்த தகவல்களாக கிடைச்சிருக்குது. அதே போல பார்த்தோம்னா வடசென்னை தொடர்ந்து மத்திய சென்னை தொகுதி நிர்வாகிகளோடும் கூட எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் கூட திமுக பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது. தேமுதிக அதிமுக கூட்டணியில போட்டியிட்டு டெபாசிட் இழக்கக்கூடிய
ஒரு நிலையும் கூட அந்த இடத்துல இருந்தது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா மத்திய சென்னை தொகுதியில தோல்வியடைந்ததற்கான காரணம் குறித்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு இருந்தாரு. அந்த வகையில அந்த கூட்டத்தில் அந்த மத்திய சென்னை எம்பி தொகுதிக்கு வரக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பங்கேற்று இருந்தாங்க. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா பாலகங்கா, அதே போல டி நகர் சத்யா, மேலும் பார்த்தோம்னா வெங்கடேஷ் பாபு உள்ளிட்ட பலரும் கூட வந்து அந்த கூட்டத்தில் பங்கேற்று இருந்த நிலையில நிர்வாகிகள் பல்வேறு விஷயங்களை எடப்பாடி பழனிசாமியிடம் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடங்களில் அதிமுக வந்து மிக குறைந்த அளவிலான வாக்குகளை, முக்கியமா பார்த்தோம்னா துறைமுகம் பகுதியில் எல்லாம் வந்து அதிமுக மிக குறைந்த வாக்குகளையே வந்து பெற்றிருந்ததாகவும், அந்த குறிப்பிட்ட பகுதிகளை எந்தெந்த இடங்களில் எல்லாம் வந்து வாக்குகள் குறைந்ததோ அந்த இடங்களில் எல்லாம் நிர்வாகிகளை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் கூட அவர்கள் குறிப்பிட்டதாக நமக்கு தகவல்களாக கிடைச்சிருக்குது. அதே போல பார்த்தோம்னா மத்திய சென்னை தொகுதி நிர்வாகிகளுடனான அந்த ஆலோசனை கூட்டத்திலும் கூட நிர்வாகிகள் வந்து ஒரு சிலர் சரியாக வந்து தேர்தல் வேலையை வந்து முன்னெடுக்கவில்லை என்ற ஒரு புகாரையும் கூட அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்திருப்பதாகவும் நமக்கு அந்த தகவல் என்பது கிடைச்சிருக்குது. அதே போல இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் என்றும் கூட அவர்கள் நிர்வாகிகளிடம் தெரிவித்திருப்பதாக தகவலாக வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. இதெல்லாம் கேட்ட எடப்பாடி பழனிசாமி அனைவரும் ஒன்றிணைந்து வந்து செயல்பட வேண்டும் என்றும், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றிக்காக வந்து அனைவரும் உழைக்க வேண்டும் என்றும் கூட அவர் அறிவுரை வழங்கியதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா காலையிலிருந்து 2 தொகுதி நிர்வாகிகளோட தனித்தனியாக அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடந்த நிலையில இதில் முக்கியமா நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்பது மாவட்ட செயலாளர்கள் மேல நிர்வாகிகள் வந்து புகார் குறிப்பிட்டு இருப்பதாக நமக்கு அந்த தகவல் கிடைச்சிருக்குது. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் செலவுக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் பதுக்கிக் கொண்டதாகவும், அவர்கள் முறையாக செலவு செய்திருந்தால் அதிமுக வெற்றி பெற்றிருக்கலாம் என்றும் கூட நிர்வாகிகள் சொன்னதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல எடப்பாடி பேசியதாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த முக்கிய தகவல் என்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய தேர்தலில் அதிமுக வலுவான கூட்டணி வந்து அமைக்கும். முக்கியமா தற்பொழுது வந்து இடதுசாரிய கட்சிகள் போராட்டங்களை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில ஒரு சில கட்சிகள் வந்து திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து அதிமுகவுக்கு வருவார்கள், மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கூட்டணியை அதிமுக நிச்சயம் அமைக்கும் என்றும் கூட அவர் வந்து உறுதியளித்திருப்பதாகவும் கூட தகவலாக நமக்கு கிடைச்சிருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.